ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட்ஸ் பண்ண போகிறோம். சூப்பரான ஸ்வீட்ஸு. அது வந்து இது எப்பவும் கிடைக்காது, ஓகேவா? சீசன் டைம் மட்டும்தான் வந்து நமக்கு கிடைக்கும். என்ன அப்படியே ஸ்வீட்ஸுனால் கேரட் அல்வா பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து சுத்தமாக இருக்க மேலே இருக்கிற ஸ்கின்னை வந்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணணும். ஏன்னா இதில் குட்டி குட்டி மண்ணுகள், தூள்கள், மண்ணுகள் எல்லாம் இருக்கும். நம்ம குட்டி குட்டியாக இருக்க இதை வந்து கழுவி வச்சுட்டு நல்லா வந்து பீட்ரூட் சீவலில் வந்து நல்லா சீவிக்கணும். இப்போ நான் சீவி வச்சுருக்கேன், காமிக்கிறேன். பார்த்தீங்களா, நான் வந்து இப்படி சீவி வச்சுருக்கேன் பாருங்கள், மல்லிகை முட்டு மாதிரி இருக்கா. இதை வந்து இப்போ நான் சீவி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கடாய் வந்து வச்சுக்கலாம். கடாய் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடாயில் வந்து ஒரு 2 இல்லைனா 3 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. நெய் வந்து நல்லா சூடானதும் இப்போ நம்ம வந்து சீவி வச்சுருக்கிற கேரட் துருவலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், துருவி வச்சுருக்கிற சீவல் வந்து சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா வந்து சீவி விட்டுக்கோங்க. நல்லா வந்து கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டுட்டு இதை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சா தான் வந்து நல்லா கரியாமல் வந்து அந்த அழகாக வந்து நல்லா வெந்து வந்துடும் இது, ஓகேவா? நான் வெந்து வந்தப்புறம் வந்து அடுத்து வந்து பால் வந்து மிக்ஸ் பண்ணுவேன். பால் மிக்ஸ் பண்ணும்போது வந்து நான் காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா கிண்டி விட்டுட்ருக்கேன். இது வந்து நல்லா வந்து இதில் வந்து ஒரு தண்ணி வரும். அந்த தண்ணி வந்து நல்லா வற்றி வந்து அப்புறம் தான் வந்து நம்ம பால் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா வந்து பச்சை ஸ்மெல் அடிச்சிட்ருக்கோம். அதனால் வந்து இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து குக் ஆகட்டும். அந்த அதில் வர தண்ணி எசன்ஸ் எல்லாம் வந்து வற்றி நல்லா வந்து ஒரு பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா தான் வந்து பால் சேர்க்கணும். சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து புளிஞ்சு வந்து எடுத்துருவாங்க. அந்த தண்ணியை வந்து புளிஞ்சு எடுத்துருவாங்க. சிலவங்க வந்து அப்படியே சேர்த்துப்பாங்க. நான் வந்து அப்படியே தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து ஜூஸில் கூட வந்து அந்த தண்ணியில் கூட வந்து சத்துக்கள் இருக்கலாம், ஓகேவா? அதனால் வந்து நான் அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்களும் வந்து உங்களோட விருப்பப்படி தண்ணியை வந்து புளிஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை வந்து அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து அது வத்திடுச்சு. இப்போ நான் வந்து பால் சேர்க்க போகிறேன். பால் வந்து எந்த அளவுன்னா, பார்த்தீங்களா, 1 கப் பால் எடுத்திருக்கேன். கட்டி பால் வந்து எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது பால்லே வந்து நல்லா வேகணும். பால் வந்து நீங்கள் 1 கப் ஊற்றிக்கலாம், இல்லை வந்து 1.5 கப் ஊற்றிக்கலாம். பால் வந்து எவ்வளோக்கு ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஓகேவா? நான் வந்து 1 கப்பு, அப்புறம் இந்த கப்பில் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இனி இதில் வந்து பாதி கூட எடுத்துப்பேன். அப்போ தான் வந்து அது வந்து நல்லா வெந்து அந்த பால்லே வந்து அது நின்று வேகணும். வெந்தால் தான் அந்த டேஸ்ட்டு. நான் அடுத்த பால் ஊற்றின பிறகு காமிக்கிறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேரட்டில் வந்து பால் வந்து முங்குற அளவுக்கு வந்து இருக்குது. பார்த்தீங்களா, அது கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை வந்து 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வந்து வச்சு அப்படியே விட்டுக்கோங்க, ஓகேவா? இதை வந்து நீங்கள் லைட்டாக அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா அடியில் வந்து பிடிச்சிட்டுன்னா அந்த டேஸ்ட் வந்து அப்படியே மாறிடும், ஓகேவா? இது வந்து வத்தின போகிறோம். சீனி போடும்போது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஏலக்காய் ஒரு 3, 4, 5 ஏலக்காய் கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம் இல்லை கண்டிப்பாக போடணும், ஓகேவா? நான் வந்து போட்டுட்டு கிண்டி வச்சுட்டேன். இது வந்து மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சோம் அப்படின்னா வந்து சில டைம் வந்து பால் வந்து அப்படியே பொங்கி வந்துடும். பார்த்தீங்களா, அது பொங்கி கவுந்துட்டுன்னா அதோட டேஸ்ட் எல்லாமே வந்து போயிடும். அதனால் வந்து நான் ஓப்பனில் தான் வச்சுருக்கேன். இனி வந்து சீனி போடும்போது வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முந்திரி, அப்புறம் வந்து இது முந்திரி, பாதாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டி பீஸாக. பாருங்கள், முந்திரி அப்புறம் வந்து பாதாம் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டால் தான் வந்து அது அந்த இது கேரட் கூட வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி சூப்பராக வெந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம போடலாமா? இப்போ வந்து வெந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மலை சாரல் மாதிரி அப்படியே போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக அப்படி போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஃபுல்லாகவே வந்து ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அந்த முந்திரி பாதாம் வந்து போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன். இப்போ வந்து பாருங்கள், பால் வந்து இன்னும் கொஞ்சம் வற்றி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நல்லா வற்றி பால் வந்து அந்த கேரட் கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகி அப்புறம் தான் சீனி போடணும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து சீனி போட்டிங்கன்னா வந்து
செட் ஆகாது, டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஓகேவா? இப்போ நான் சீனி போடும்போது வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வற்றிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து எந்த நேச்சுரலான ஃபுட் கலர் எதுவுமே நான் வந்து சேர்க்கலை. ஜஸ்ட் வந்து சிலவங்க வந்து கேசர் சேர்ப்பாங்க பாலில் மிக்ஸ் பண்ணி. நான் வந்து எதுவுமே சேர்க்கலை. இதோட டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆப்போசிட் இதோட கலர் வந்து ஒரு லைக் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இந்த கலரில் இருக்கும் பாருங்கள். இது வந்து சீசனுக்கு கிடைக்கிற கேரட். ஓகேவா? மற்ற மாதிரி நார்மலாக கிடைக்கிற கேரட் கிடையாது. இது வந்து சீசனில் மட்டும், இந்த குளிர் டைம் மட்டும் வந்து கிடைக்கும். இதை யூஸ் பண்ணுங்கள். கேரட் அல்வா வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள் இது எப்படி மஞ்சள் கலரில் வந்திருக்கு அப்படின்னு. இந்த ஸ்டேஜ் இது வந்து பால் வந்து நல்லா வற்றி அதில் வந்து நுர வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் வற்றினா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா அந்த பாலில் வெந்தால் தான் அதோட ஜூஸீஸ் வந்து சூப்பராக வந்து வரும். இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா வந்து நம்ம வந்து காய்கறி எப்படி வந்து வதக்குவோம் அந்த மாதிரி வதக்கணும். வதக்கி முடிச்சப்பறம் தான் பால் சேர்க்கணும்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நம்ம ஃபைனலாக வந்து ஒரு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துருக்கேன். தெரியுதுன்னு நினைக்கிறேன். நெய் இந்த இருக்குல்ல, இதுதான் நெய் வந்து சேர்த்துட்டு இன்னும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம் சூப்பராக. முந்திரியெல்லாம் வந்து இங்கே உள்ளவங்க வந்து வறுத்தெல்லாம் போட மாட்டாங்க. ஓகேவா? இப்படி பச்சையாக போட்டோம்னா அந்த பால் அந்த கேரட்டு கூட வந்து அது வெந்து வரும்போது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகேவா? நான் வந்து அப்படி தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வறுத்து போடணும் அப்படின்னா நீங்கள் வறுத்து கூட போட்டுக்கலாம். ஓகேவா? அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நமக்கு வந்து இது பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபைனலாக வந்து இதில் வந்து சீனி சேர்க்க போகிறோம். பாருங்கள், வெள்ளை சக்கரை தான் 1 கப் எடுத்திருக்கேன். இது வந்து கம்மியாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் சீனி கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை ஆட் பண்ணலாம். அப்படியே ஒரு மலை சாரல் மாதிரி. சீனி சேர்த்தப்புறம் வந்து இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். சீனியில் உள்ள அந்த தண்ணி வந்து வரும். சுகர் பாவு இருக்குல்ல, அது வந்து இன்னும் கொஞ்சம் வரும். அதனால் வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு ரெடியான. கிண்டி முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சீனி போட்டு கிண்டியாச்சு. ஜஸ்ட் இனி ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கேஸை வந்து கூட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், சூப்பராக இது கொதிச்சிட்ருக்கு. இதை நாம் வந்து உடனே வந்து சாப்பிட வேண்டாம். வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பிடும்போது வந்து அப்புறமா வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இதோட டெக்ஸ்சர் எப்படி வந்திருக்கு, இதோட கலர் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி வந்து காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து நல்லா வற்றிடும். நல்லா ஆறின போகிறோம். அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா இன்னும் வந்து நமக்கு வந்து அல்வா டெக்ஸ்சரில் வந்து வந்துடும். இது நமக்கு வந்து அந்த கோதுமை அல்வா இந்த மாதிரி வந்து வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் அந்த பால் வந்து ஜூஸி வந்து ஃபுல்லாக சீனியோட ஜூஸியெல்லாம் வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து குடிச்சு அந்த ஒரு அழகாக வந்து ஒரு சுருண்டு சூப்பராக வந்துடும் இந்த டேஸ்ட்டு. இதோட கலரெல்லாம் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து இதில் வந்து ஒரு கோகோனட் பவுடர் இருக்கும்ல, அதை வந்து போட்டுக்கலாம். என்கிட்ட வந்து கோகோனட் பவுடர் இல்லை, அதனால் வந்து நான் வந்து ஆட் பண்ணலை. இந்த பாலோட வாசனையே வந்து சூப்பராக இருக்குது. எப்படி வந்து வாசம் வந்து வருதுன்னு பாருங்க அழகா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி கேரட் அல்வா சாப்பிடலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.